ஹாய்டா. விஎஃப்எஃப் காதலுக்கு மொழி இல்லை. இனிமேல் நம்ம இதை டெய்லி பார்க்கலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜியா ஹீரோயின் அந்த பொண்ணு இருப்பா இல்லையா, அவளுடைய ரூமில் இருக்கா. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவள் பின்னாடியே வந்திருப்பா. யாரும் அதை கவனித்து கூட இருக்க மாட்டாங்க. அவள் மேக்கப் ரிமூவல் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி மேக்கப் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கா. பேய் மாதிரி போயிட்டு அவள் பின்னாடி நிற்கிறா. சியா, நீங்களா? சாரி, நான் பயந்துட்டேன். சரி, டைரக்டா சுற்றி வளைக்காம அவட ஒன்று கேட்குறேன். இந்த ட்ராமாவுக்கு உனக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க? என்னாச்சா? ஏன் ஜியா, உங்களோட அமௌண்ட்டோட இந்த இந்த ட்ராமாவில் நான் ஜாயின் பண்ணிடுறது மணிக்காக கிடையாது. நான் நினச்சேன்னா இந்த மாதிரி 1000 ட்ராமா கூட என்னால் எடுக்க முடியும். பட் நான் இப்போது அதை உங்ககிட்ட கேட்கல. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த ட்ராமாவில் நீ ஆக்ட் பண்ணால் உனக்கு எவ்வளோ மணி கிடைக்கும்? என்ன அக்ரிமெண்ட் படி ஜஸ்ட்டு 1 மில்லியன். என்ன அவ்வளோதானா? அவள் ஜெவை பார்த்துட்ருக்கா. சரி, உனக்கு 2 மில்லியன் கொடுக்குறேன். அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போவே நீங்கிறது கிளம்புற. ஆனால் எதுக்கு? அந்த ட்ராமாவில் எதுவும் ஆக்டிங் பண்ணலை. என்னாச்சு? ஏதாவது டேரக்டர் நான் சரியாக ஆக்ட் பண்ணலன்னு ஏதாவது சொன்னாரா? மேபி அப்படி தான் சொன்னார். இல்லையே, என்கிட்ட இப்போ தான் நீ நல்லா ஆக்ட் பண்ணுற, பட் இன்னும் கீப் அப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். தென் அவள் பேச வரா. ஏய் மூஞ்சிக்கு எதிராக வந்து சொல்லுவாங்களா நீ நல்லா ஆக்ட் பண்ணலன்னு? பணத்தை கொடுக்குறேன், தூக்கிட்டு ஓடிடு அப்படி சொல்லிவிட்டு மணி எடுத்து அவகிட்ட கொடுத்துருப்பா. இதுதான் நடந்திருக்கும். இப்போ அதெல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஹீரோயின் இல்லை இல்லையா, அந்த ட்ராமா அன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவ மட்டும் டைரக்டருக்கு கால் பண்ணி ஹீரோயினா நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படி சொன்னால் அவர் நோ சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு. நீ எப்படியா இருந்தாலும் என் வழிக்கு தான் வரணும் அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவளும் காலை கட் பண்ணிட்டான். பட் இங்கே வீக்கு இதில் ஏதோ சியா இருப்பாளோ அந்த மாதிரி தோணுது. பிகாஸ் சியா இதெல்லாம் பண்ணுற வரைய ஆளு தான். இத்தனை வருஷமாக அவன் பார்க்குறான் இல்லையா. வீ கூட ஒரு பொண்ணையும் விட மாட்டா. வீக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி என்னென்னமோ பண்ணுவா. ஆனால் பட் வீ இதெல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி தான் இருப்பான். பிகாஸ் வீயை நிறைய பேர் லவ் பண்ணுறான் அப்படிலாம் சொல்லியிருக்கவங்கள இவ தான் கிளியர் பண்ணியிருப்பா. ஸோ சைலண்டாக தான் இருக்கான். நைட் ஆகுது. நைட்டு வரான், உங்களை பார்க்க வரான், உங்களுக்கு கால் பண்ணுறான். வழக்கம் போல் நீங்கள் ஒரு ஹாப்பியில் வெளியே ஓடி வரீங்க. காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். குடுக்குடுன்னு கார்கிட்ட ஓடி வந்துட்டு காரில் ஏறி உட்காடுறீங்க. ஹெவியாக ப்ரீத் வாங்குது, சாரி மூச்சு வாங்குது. வளர்றேன். போகலாம். எதுக்கு இப்படி ஓடி வர? இல்லை, மார்னிங்லேருந்து உங்களை நான் அவ்வளோவா பார்க்கலல்ல அப்படி சொல்லிவிட்டு கொரியன்லேயே சொல்லிகிட்ருக்கீங்க. அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி உங்ககிட்ட உனக்கு கொரியன் தெரியுமா எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே உங்கள் மனசுக்குள்ளவே தெரியும் அது உங்களால் தான். உங்களுக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் தானே அதை என்கிட்ட சொல்லியே கொடுத்தீங்க. அப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது கேம் உங்களை தான் நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். நீங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கீங்க? என்னடி பிரச்சனை உனக்கு? இல்லைங்க, நான் சொல்கிறது கேளுங்க. என்ன? எனக்கு கொரியன் சொல்லி கொடுக்க. என்ன? எனக்கு கொரியன்லாம் தெரியாதுல்ல. சரிடி, அதான் எனக்கு தமிழ் தெரியும்ல. அப்படி தானே நம்ம பேசிகிட்ருக்கோம். உங்ககிட்ட மட்டும் பேசினா போதுமா? உங்கள் ரிலேஷன் கூட எல்லாருக்கூடையும் நான் பேசணும்ல. அது மட்டும் இல்லை, யார் யார் எப்படி பேசுகிறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. கிண்டல் பண்ணுறாங்களா இல்லை என்கரேஜ் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. உங்களை பார்த்து சிரிச்சுட்டே சரிடி பட்டு இங்கே பாரு, இங்கே வந்து உட்கார். உங்களை உட்கார வைக்கிறான். உனக்கு அது தெரியணும்ல. சரி, நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு போகிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். போயிட்டு அவன் நெக்ஸ்ட் டே தான் வந்திருப்பான்.
அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவன் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு நீங்கள் எழுந்துக்காத மாதிரி உங்கள் ரூமோட பேக் டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு தூக்கிட்டே போகிறான். ஏர்லி மார்னிங் வயன் எழுந்துருடி. திரும்பி படுக்கிறீங்க. வயன் எழுந்துருடி. வேகமாக காத்தடிக்கிற மாதிரி இருக்கு. இது உங்கள் ரூம் மாதிரியே தெரியல. மண்ணில் படுத்துட்ருக்கீங்க. எங்கே இருக்கோம் அப்படி திங்க் பண்ணிகிட்டே கண்ணை திறந்து பார்த்தா இவங்க முன்னாடி உட்காந்துட்ருக்கான். எழுந்து உட்காந்து நீங்கள் வந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டே உங்களையே சுற்றி அப்படி பார்க்குறீங்க. இங்கே எப்படி நான் வந்தேன்? அதை விட இங்கே பாரு, சன் ரைஸ் ஆகுதுல, அழகாக இருக்குல்ல. பீச்சில் இருக்கீங்க, மார்னிங் டைம், சன் அவ்வளோ அழகாக இருக்கு. எப்படி இவன் இங்கே தூக்கிட்டு வந்தான்னு தெரியல. அவன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் ஆர்ம்ஸை ஹோல்ட் பண்ணி, நான் எப்போவுமே லோன்லியாக இருக்கும்போது இங்கே தாண்டி வருவேன், சுற்றி பாரு, யாருமே இல்லை. எப்போவுமே என்னை சுற்றி ஒரு 10 கார்ட்ஸு, 5 மேட்ஸு. ஏதாவது வேணுமா சார்? சாப்பிட்றீங்களா? இங்கே போகணும் சார், இது உங்களுடைய ரூல்ஸ். சார் இங்கே நீங்கள் போகக்கூடாது, இது உங்களோட ரூல்ஸ். சார் இதை பண்ணணும் சார், அது உங்களுடைய ரூல்ஸ். இதை பண்ணக்கூடாது சார், இதுதான் உங்களுடைய ரூல்ஸ். நிறைய பேசுவாங்க. கேட்டு கேட்டு எனக்கு காதையை வலிச்சு ரத்தமே வந்துடும். இப்படி தான் நான் லோன்லியாக இருக்கும் போதும் இங்கே தான் உட்காந்துட்ருப்பான். உங்களை பார்க்குறான், புரியுது உங்களுக்கு. அவனுடைய ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. அப்போது கிங்காக இருந்துமே உங்களுக்குன்னு நிறைய ட்ரீம்லாம் இருக்குல்ல. ஆமாம், என்னால் நார்மலாக இருக்க முடியாது. எல்லோரும் மாதிரியும் நான் நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும். எனக்கு பிடிச்ச இடத்துக்கலாம் என் பொண்டாட்டியை நான் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகணும். என்னை சுற்றி எந்த கார்ட்ஸும் வேண்டாம். என்னை சர்வலன்ஸ் பண்ணுற மாதிரி என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு பிடிக்காது. ஒன்று கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. பிகாஸ் உன் கூட இருக்கும்போது தான் என்னையே நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அப்படி ஃபீல் பண்ணுறேன். கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். கண்ணு மூடி நீங்கள் ஃபீல் பண்ண அவனோட கையே உங்கள் ட்ரெஸ்ஸில் வருது. அவன் லிப்ஸை விட்டுட்டு, டியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேரேஜ் ஆகி 1 மந்த் தாண்டி ஆச்சா? அதுக்குள்ளே லொட்டு லுஸ்க்குன்னு இவ்வளோ நாள் எங்கெங்கே சுற்றிட்டு இப்போ தான் வந்தேன். அதுக்குள்ளேயே எங்கே அனுப்பி விட்டுட்டானுங்க. மார்னிங் வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்டி இப்படி ஸ்டாப் பண்ணுறேன்? நான் இது வேணான்னு சொல்லலை, இது நம்மளுக்குள்ளே நடந்துருக்கு. சுற்றி பாருங்க, யாராவது வந்துட்டா? இங்கே யாரும் வரமாட்டாங்க என்ன தவிர. இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாதுடி என் பொண்டாட்டி. அப்படி தெரிஞ்சா நான் இப்படிலாம் பண்ணுவேண்ணா அப்படியே சொல்லிட்டு அந்த பீச் மண்ணிலேயே உங்களை அப்படியே படுக்க வைக்கிறேன். டியாங் சொல்கிறது கேளுங்க. வேண்டாம். அங்கேயே உங்கள் லவ்வை அவ்வளோ இதுவாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு தனி தீவு மாதிரி. அந்த இடத்துக்கு தான் உங்களை தூக்கிட்டு வந்திருப்பான். நீங்கள் வந்து அந்த வண்டி மட்டும் அங்கே இருக்குது. அந்த வண்டிக்கும் கீழே தான் நீங்கள் இருக்கீங்க. கொஞ்ச நேரம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களை ஹக் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டா நீங்கள் அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பி, சரி இது எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களா, மறந்துட்டீங்களா? ப்ராமிஸா? என்னடி சொல்கிற? அப்போது நீங்கள் மறந்துட்டீங்க அவ்வளோதானே? ஏ சொல்கிற என்னடி ப்ராமிஸை? எனக்கு கொரியன் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களே. ஓ அதுவா? ஏன்னா அதுவான்னு கேட்குறீங்க? இல்லடி. சரி, இப்போனா உனக்கு கொரியன் தெரியணும் அவ்வளோதானே? வேல்யூவான ஒரு ரீசன் சொல்ல. இதனால் நான் கொரியன் கற்றுக்கணும் நினைக்கிறேன்னு சொல்ல. நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி? நான் கொரியனில் அவங்க அம்மா கிட்டே பேசணும், அவ்வளோதான். பெருசாக எதுவும் இல்லை, கற்றுக்கணும்னு தோணுச்சு. எங்கே டச் பண்ணிட்டாலே அப்படி சொல்லிட்டு அவன் ஹார்ட்டை டச் பண்ணுறான். அவன் கையிலேயே ஒரு அடி போட்டு, என்ன விளையாடுறீங்களா, சொல்லி கொடுப்பீங்களா? இல்லை, சரி 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 அப்படி சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த கொரியன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருந்துருப்பான்.
அப்போதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்டேருந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. அந்த கொரியன் லாங்குவேஜ் சொல்லி கற்றுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு வரல. அந்த ஃபிசிக்கல் டச், அதுக்கிடையில் அவன் ரொமான்டிக்காக பேசியிருப்பான், அது அவங்கள டச் பண்ணுறது அப்படியே சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சினிங்கிக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் ட்ரை பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். ஒரு மாதிரி வியர்டாக பண்ணுறீங்க. ஏய் வயன், ஏய் புனதாண்டி, சொல்லுங்கடையா, என்ன பண்ணிகிட்ருக்க? உங்ககிட்ட நம்ம எங்கே சாப்பிட போகலான்னு கேட்டேன். காதில் விழுந்ததா? அது உங்கள் காதிலே விழலை. என்னடி முழிக்கிற? இல்லை, நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு ஓகே தான். அமைதியாக உட்காந்துட்றீங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விண்டா பக்கம் திரும்பிட்டு, ஐயோ ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? அதுவும் இவர் இருக்காரு, இந்த டைமில் இப்படிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் பெருசாக கண்டுக்கலை. நைட்டு 2 பேருமே சாப்பிட்றீங்க. உங்கள் ரூம் கிட்டேயும் இறக்கி விட்டுட்டு அவன் போயிடுறான். ஹீரோயின் இல்லைல்ல, ஸோ சின்ன சின்ன ரோல் தான் வீக்கு, ஒரு ஆக்ஷன் ரோல் மாதிரி அதை மட்டும் நடித்து கொடுத்துட்டு அவன் போயிடுறான். ஒரு 4-3 days எந்த ஷூட்டிங்கும் இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் இருக்க உங்களுக்கு கடுப்பாக வருது. வீயை பார்க்கல. வீக்கு அதுக்கும் மேலே உங்களை பார்க்காம என்னமோ அவனால் இருக்கவே முடியல. ஒரு 2-3 days அப்படியே தான் போகுது. இப்போது டிரெக்டர் எல்லாருக்குமே கால் பண்ணி, இந்த மாதிரி புது ஹீரோயின் பார்த்துட்டேன், இத்தனை டைமுக்கு ஷூட்டிங் வந்துடுங்க, எல்லாருக்குமே அட் அ டைமில் டெக்ஸ் வருது. ஹாப்பி ஆகிடுறீங்க. 3-4 days ஆச்சு வியை பார்த்து. அவன் எப்போவுமே நைட்டு உங்களை பார்க்க வருவான், 2 பேரும் சாப்பிடுவீங்க, அப்படி தானே இருந்திருப்பீங்க. பட் இந்த 2-3 days உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை வெளியவே விட்டுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒர்க் இல்லை, வீட்டிலே இருந்து இருந்து போர் அடிச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்காமலேயே உங்கள் கூடையே சுற்றிட்டு இருந்திருப்பாளுங்க. அதுவே கடுப்பாக இருந்திருக்கும். வெளியே வந்து நிற்கிற வாடி சொன்னால் வெளியே வந்திருக்கவே மாட்டீங்க. அவனும் கடுப்பாக போயிருந்திருப்பான். இப்போ தான் ஹாப்பியாக இருக்க. வேகமாக ரெடி ஆகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்க்கும் போகிறீங்க. அங்கே போனால் புது ஹீரோயின் அவ்வளோமே அழகாக இருக்கா. ஜியாவுக்கு எத்தனை பேர் தான் கூட்டிகிட்டு வருவீங்கடா? நானும் பார்க்குறேன். இந்த ட்ராமா முடியும் போதும் நான் தான்டா ஹீரோயின். இவ எத்தனை நாள் இருக்கா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சைலண்டில் நின்றுட்டுருக்கா. எங்கே வி ரூமில் இருக்கான் டைரக்டர். வி இந்தா ஸ்கிரிப்ட் பேப்பர், நீ இந்த டைலாக்லாம் மனப்படம் பண்ணி வச்சுக்கோ. தென் இப்போது இந்த ஷாட்டில் உனக்கு ஒரு கிஸ் என்ன இருக்குது? கிஸ்ஸா? ஆமாம். சைலண்ட்டாக இருக்கான். என்னாச்சு? கிஸ்ஸேன்? ஆமாட்டையா, இதில் ஏதாவது உனக்கு ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது அப்படி சொல்லிவிட்டு உங்களை திங்க் பண்ணுறான். ஜஸ்ட் ஹக்குக்கே அந்த மாதிரி அழுதுருப்பீங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். டியாங் என்னாச்சா? டியாங் நீ என்ன பலமாக யோசிக்கிற? எப்பவுமே ஆக்டிங்கில் இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸாக? இதுக்கு முன்னாடி நிறைய ட்ராமா ஆக்ட் பண்ணியிருக்கல, அதில் நிறைய கிஸ்ஸுன்னு வந்திருக்கும்ல, என்னாச்சு? ஃபஸ்ட்டு வேறு இப்போ வேறு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்த மூவி ட்ராமா அப்படி சொல்லிட்டு கிஸ்ஸெல்லாம் நடிச்சிருக்கான். இப்போ தானே நீங்கள் இருக்கீங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சைலண்ட்டாக இருக்கான். என்னட்டையா இப்படி சைலண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை எனக்கு ஓகே தான், பேப்பர் கொடுங்க. வாங்கிட்டு வெளில வந்துடுறான். வீடு அசிஸ்டண்ட்டும் அதை மனப்பாடம் பண்ணி இப்படிலாம் சொல்லணும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்க. ஒருத்தில் நீங்களும் உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த ஷூட்டிங்கை பார்க்க வந்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு லவ் ப்ரொப்போசல் பண்ணியிருப்பான் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி கேட்டிருப்பான். உங்கள் 2 பேருக்கும் நடந்த அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் மூமெண்ட் அது நடக்குது. அந்த டைலாக் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது நம்மக்கிட்ட ஒரு ப்ரப்போஸ் பண்ணது தானே அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் நிறைய பேசிகிட்டே இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. அதெல்லாம் கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் சடனாக இப்போ தான் இது சொல்லி முடித்த உடனே நம்மளை அவர் கிஸ் பண்ணுவார்ல, அமைதியாயிட்டீங்க.
அப்போது இப்போ அந்த பொண்ணு கிஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னும் அவன் டைலாக் பேசியும் முடிக்கல. அதுக்குள்ளே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இன்னும் இன்னும் கிஸ் பண்ணாதீங்க டியா டியா அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அந்த டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு கிஸ் பண்ணலாம் கிட்ட போகிறான். அவ்வளோதான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. அந்த பொண்ணோட லிப்ஸுக்கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணோட சீக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு லிப்ஸுக்கிட்ட போகிறான். பட் அவனால் எப்பவும் போல் நார்மலாக அந்த கிஸ் அவனால் பண்ண முடியல. அப்படியே நிற்கிறான். கட் 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 அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டு கிஸ் பண்ணு, இன்னும் ரொம்ப நேரமாக அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணா. அகெயின் அவ ஃபேஸை கப்பானி அவகிட்ட போகிறான கண்டி கிஸ் மட்டும் பண்ண மாட்டேன்றான். பிடிக்கல, என்னன்னு தெரியல. எப்பவுமே உனக்கு பிடிக்காது, சரி ஓகே ஜஸ்ட் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிவிடுவான். இப்போது ஆக்டிங்காகவும் அவனுக்கு கிஸ் பண்ண தோணலை. அகெயின் கட் கட். ஏன் என்னதான் பண்ணுற நீ? அந்த பொண்ணு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் வாயெல்லாம் குவிச்சுக்கிட்டு கிஸ் பண்ணிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறான். பட் டைரக்டர் என்னன்னு தெரியல, என்னால் நார்மலாக இருக்க முடியல. ஒன்று பண்ணுங்களேன், லாங் ஷாட் வச்சுருங்க. ஜஸ்ட்டு நாங்கள் எடை மட்டும் இது பண்ணிக்கிறோம். லாங்கில் இருந்து பார்த்தா கிஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல, ஸோ லாங் ஷாட் வைங்க. அது எப்படி சரி வரும்? ப்ளீஸ், என்னன்னு தெரியல ப்ளீஸ், இல்லைன்னா இது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படியே சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். ஜியா, மை காட், நம்மளால் இதை பார்க்கவே முடியல. முதல்ல இவளை இங்கேருந்து தூக்கணும் அந்த மாதிரி திங்க் பண்ணுறா. இங்கே நீங்கள் ரூமில் உங்கள் நியூஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க, பயங்கரமாக அழுறீங்க. எப்படி ஒரு கிஸ் பண்ணலாம்? ஹக் பண்ணதுக்கே என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னேன். சொல்லியும் அவர் கிஸ் என்ன இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஏன் அதை அவர் கேன்சல் பண்ணாமல் இப்படி பண்ணுறாரு? அழுதுகிட்டே இருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் உங்களை பார்க்கல, எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறான். அவனுடைய ட்ரெஸ் ரிமூவ் பண்ண வேற ஒரு பொண்ணு வரா. எப்பவுமே நீங்கள் தான் போவீங்க. ஏதோ ஒரு பொண்ணு வரா. இல்லை, நான் ரிமூவ் பண்ணிப்பேன், நீங்கள் வெளியே போங்க. அவள் பார்க்குறா, ஏன்னா அவன் வயனை மட்டும் கூப்பிட்டுக்கிறான், வேறு யார் வந்தாலும் அனுப்பி விட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறா. என்ன நின்றுட்டுருக்கீங்க, வெளியே போங்க. சாரி சார். அவள் வெளியே போயிட்டா. மொபைல் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணா கட் பண்ணி விட்டுறீங்க. கட் பண்ணுறாளா? நம்ம நம்பரை பார்த்தும் கட் பண்ணுறாங்களா என்ன? அகெயின் கால் பண்ணுறான், கட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரை பண்ணல, ஒன்று வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் அவனோட ட்ரெஸ்ஸில் ஷூட்டிங்கில் முடிஞ்சிருச்சு இல்லையா, வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். போயிட்டுமே ஏன் அவள் காலை கட் பண்ணுறா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இருக்காங்களா என்ன? அப்படி இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணுவாளே, கூட ஆள் இருக்காங்க, கால் பண்ணாதீங்கன்னு சொல்லுவா. பட் ஏன் கட் பண்ணுறா? அப்படி உங்களை தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான். நைட்டு 9 o'clock மேலே ஆகுது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? தெரியல, அவன் சாப்பிடல. பிகாஸ் நைட்டு 2 பேரும் ஒன்றா தானே சாப்பிடுவீங்க. கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு அந்த ரூமில் இருக்கீங்க இல்லையா, அந்த ரூமுக்கும் வெளியே வந்து நின்றுட்டுருக்கான். ஃபோன் பண்ணுறான். கண்டினியூஸாக நீங்கள் கட் பண்ணி தான் விடுறீங்க. ஒரு கட்டத்தில் செம வெறி ஆகிட்டான். எதுக்கு இவன் கட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டோர் பெல்லே அடிக்கிறான். எல்லாருமே உள்ளே தானே இருக்கீங்க, யார் வந்திருக்கா தெரியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி தான் டோர் ஓப்பன் பண்ணான். ஆப்போசிட்டில் இருக்கான். சார் என்னாச்சா, ஏதாவது வேணுமா? ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்ன? பட் எங்களுக்கு எதுவும் டெக்ஸ்ட் வரலையே சார். அவள் சொல்லிகிட்டே இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒயன் எனக்கு வேணும். என்ன சார்? ஒயன் இருக்கால, அவளை கூப்பிடுங்க, நான் அவளை பார்க்கணும். ஒயனை பார்க்க தான் இங்கே வந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு தாட்டோட உன் ஃப்ரெண்டு ஒயன் கையெடு. ஒன்று பார்க்க அந்த சார் வந்திருக்காரு, அவளை பார்க்குறீங்க. வெளியே நிற்கிறாரு, கூப்பிடுறாரு. போ. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொறுமையாக இருந்து வெளியே வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே உங்கள் கூடயே தான் வராளுங்க. பட்
நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறீங்க. வி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். கையை விடுங்க, கையை விடுங்க, சிதுக்கு இப்படி பண்ணுறீங்க, என் கையை விடுங்க. அவனை அடிக்கிறீங்க. அவன் கேர் பண்ணவே இல்லை, இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ இங்கே என்ன நடக்குதுடா அப்படி தான் இருக்கு. அப்போது கிம் சார் அதை டேட் பண்ணுறாளா? இவரு கூட தான் நைட் எங்கேயோ வெளியே சுற்றிட்டு வராளா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டே இருக்காளுங்க. நீ என் கையை விடுங்க, என்னை விடுங்கன்னு சொன்னேன். திரும்பி மறைக்கிறான். எதுக்கு இப்படி பண்ணுறான்? அது உங்களுக்குலாம் சொன்ன புரியாது, விடுங்க என்ன. அந்த காரில் ஏறு. டோர் ஓப்பன் பண்ணா அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துகிட்டு அகெயின் உள்ளே வரதான் போகிறீங்க. பேக்லேருந்து அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். கன்ஃபார்மாக 2 பேரும் டேட் தாண்டி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காளுங்க. அவன் உங்களை தூக்கிட்டு போயிட்டு உள்ளே இறக்கி விட்டுட்டு சீட் பெல்ட் போடுறான். நான் எங்கும் வரல, என்னை விடுங்க அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ண போகிறீங்க. உங்களை டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டாளுங்க. கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? நீங்கள் இங்கே சைலண்ட் ஆகிட்டீங்க. அவன் உங்கள் லிப்ஸை விட்டுட்டு டோரு டொம்முன்னு சாத்துறான். கண்ணுக்கு டைட்டாக மூடிக்கிட்டீங்க. அங்கேருந்து வந்து அவங்களோட சீட்டில் ஏறி உட்காடுறான். எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக வர, அவ்வளோதான். ஓகேடா, பாய்.